வணக்கம். உங்கள் நீலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் பவித்ரா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான டாபிக் பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே இட்ஸ் பிரேக் த ஃபாஸ்ட். ஸோ காலை உணவு என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் டயபெட்டிக் பேஷண்ட் காலை உணவை தவிர்க்கவே கூடாத ஒன்று. ஸோ ஏன்னா லேட் நைட் அந்த நைட் டைம் மீல்லேருந்து அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரைக்கும் இட்ஸ் அ லாங் கேப். ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அண்ட் மோரோவர் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் ட்ராப் ஆகிறதுக்கும் ஏர்லி மார்னிங் பிளட் சுகர் லெவல் ட்ராப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ காலையில் எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டே எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸோட பிளான் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறனால நம்மளோட பாடி வெயிட் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் சீரியல்ஸ், மில்லட்ஸ் அண்ட் ஆல்சோ மில்க் வந்து இந்த இடத்துல ஸ்கிம்ட் மில்காக நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மெயின் மீலுக்கு நடுவில் ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வெயிட் வந்து கிராஜுவலாக நம்ம பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமையும் நார்மல் வெயிட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே உதவும். இதுவே காலை உணவை தவிர்த்து சரியான டைமுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் லோ ஆகிறது மட்டும் இல்லை, அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸும் நிறையா கொண்டு போய் சேரும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பண்ண முடியும் அப்படின்றதையும் நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. சர்க்கரை நோய் இருந்தால் சுவையில்லாத உணவு தான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. நம்ம எடுத்துக்கக்கூடிய மீல்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பேலன்ஸ் டயட்டாகவும் நம்ம சாப்பிட முடியும். ஸோ முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய காலை உணவுலேயே அதிக ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ சர்க்கரை நோய் இருந்தால் எப்போவும் சுவையில்லாத உணவை தான் சாப்பிட்ணுன்றது கட்டாயம் இல்லை. ஸோ ஒவ்வொரு மீல்ஸும் வாய்க்கு ருசியாகவும் சாப்பிட்லாம். எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இன்னும் நிறையா ஹெல்த்தி ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். இதில் என்ன கவனிக்க வேணும்னா, நம்மளை சூஸ் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் நிறைஞ்ச ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட்டாக இருக்கணும். அதனால் பிளட் சுகர் லெவல் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அதே நேரத்தில் நம்மளோட டயபெட்டிஸ் கண்டிஷனும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படியான உணவு முறை நம்ம பின்பற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதிலும் காலை நேரத்தில் எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் நம்மளோட நாள் முழுக்க இரத்த சர்க்கரையோட அளவை நிர்ணயிக்கிறது. என்ன தான் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்க எவ்வளோ மருந்து எடுத்தாலும் இல்லை நம்ம எவ்வளோ ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் டு மெயின்டைன் தி நார்மல் பிளட் சுகர் லெவல். இப்போ நம்ம கவனிச்சிருப்போம் எந்த அளவுக்கு த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ ஈஸியாக செய்யக்கூடிய சில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிளாக கருப்பு கொண்டக்கடலை வச்சுட்டு சாட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது, யூஸ்வலாக நம்ம ஓவர் நைட் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு அவிச்சு அது கூட நிறையா வெஜிடபிள்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ராவாக சாப்பிட முடியுமோ அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அப்புறம் இது இல்லாமல் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரா கோகோனட் ஆயில் வில் டெஃபினெட்லி டூ குட். இது கூட லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த கொண்டக்கடலை சாட் அப்படின்றது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஃபைபர் கிடைக்கும், நாள் முழுக்க ஒரு கைண்ட் ஆஃப் சட்டைட்டி ஃபீலிங் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் மீல் வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், சீக்கிரத்தில் பசிக்கவும் செய்யாது. ஸோ நிறைய கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஸோ திஸ் குட் பி யுவர் ஒன் ஆஃப் த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்.
அடுத்ததா உடைத்த கோதுமையை வச்சு ஒரு ரவை உப்புமா செய்கிறது. ஸோ இது நம்ம யூஷுவலாக நம்ம வெள்ளை ரவை உப்புமா செய்கிற மாதிரியே தான். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளித்து சாப்பிட்றனாலும் சரி, இல்லை கிச்சடி மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி. ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இட்ஸ் அ ஃபைபர் கண்டென்ட். ஸோ வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறது இருக்கிற வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஃபைபர் மட்டும் இல்லை, ஸோ உடைச்ச கோதுமையிலையும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும், அதனால் சீக்கிரம் பிளட் சுகர் லெவல் சீக்கிரம் ஸ்பைக் ஆகாது. அண்ட் அதிகப்படியான ஃபைபர் இதில் இருக்கிறனால நம்மளுக்கு சீக்கிரமும் பசி வராது. ஸோ அடுத்ததாக சிறுதானியம் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய தோசை. ஸோ சிறுதானியம் அப்படின்ற போது லைக் கம்பு, ராகி, சோளம் நீங்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ்டாகவும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் நம்ம செய்யலாம். ஸோ எப்பயுமே நம்ம தோசை மாவு, இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே தான் என்ன குவான்டிட்டி நம்ம அரிசி எடுப்போமோ அதுக்கு பதிலாக இந்த சிறுதானியம் எடுத்துகிட்டு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு எப்பயும் போல் மாவாட்டி நம்ம ஓவர் நைட் வச்சு புளிக்க வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி புளிக்க வச்சுட்டு ஸோ நம்ம கொஞ்சம் கெட்டி பதமாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா அரைச்சி இட்லியாவோ, இல்லை தோசை கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா தோசையாகவும் சேர்த்திக்கலாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ சிறுதானியத்தில் இருக்கிற அந்த பிராண்டில் கிடைக்கக்கூடிய ஃபைபர், அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபரும் லைக் பிளட் சுகர் லெவலில் நார்மலாக மெயின்டைன் பண்ணும். இன்னும் பெட்டர் ஆப்ஷனுக்கு யூ கேன் ஆல்சோ ஆட் 1 egg in your early morning breakfast. ஸோ எக் எடுத்துக்கிறது மார்னிங்கே எடுத்துட்டேன்னா மேபி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குமா, இல்லை லைக் ரொம்ப ஹெவியாக இருக்குமா அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயில்டு எக்காவோ இல்லை ஆம்லேட்டாவோ எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதில் இந்த மாதிரி பசலைக்கீரை அண்ட் டொமேட்டோஸும் இன்னும் நிறைய ஆனியன்ஸ் இல்லை கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து நம்ம போட்டு இருக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பரபரன்னு ஓடிட்டு இருக்கோம், ஸோ இதெல்லாம் நான் அடுப்பில் வச்சு செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல ஈவன் லைக் யூ கேன் கோ ஃபார் ஹோல் வீட் பிரெட் சாண்ட்விச். ஸோ அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ டொமேட்டோ சட்னி அண்ட் க்ரீன் சட்னி இருக்கலாம் நம்ம வீட்டில். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நிறையா இன்னும் லைக் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபில்லிங் பண்ணி ஸோ அதை நம்ம ஒரு ரெண்டு ப்ரெட்க்கு நடுவில் நம்ம வச்சு எடுத்துக்கும் போது அதுவுமே லைக் நெக்ஸ்ட் மீல் வரைக்கும் நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஸோ நான் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இடத்துல ஹோல் வீட் பிரெட் சாண்ட்விச் மட்டும்தான் சொல்கிறேனோ தவிர ஸோ ஒயிட் பிரெட் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒயிட் பிரெட் இஸ் ஒன்லி மேட் ஆஃப் மைதா. ஸோ மைதா எவ்வளோ கெடுதல் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ மைதா அப்படின்னாலே இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஃபைன்ட் ஃப்ளார் அண்ட் இட் இஸ் மோர் ஓவர் நம்ம கோதுமை மாவெல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக கிடைக்கக்கூடிய அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம லார்ஜ் ஸ்கேலில் அரைக்கக்கூடிய அந்த கோதுமை மாவு அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இட் இஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் மைதா. ஸோ அந்த மைதா வச்சுட்டு தான் லைக் கம்ப்ளீட் பேக்கரி ப்ராடக்ட்ஸே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மைதாவோட ஹிஸ்ட்ரி என்ன, லைக் எப்படி நம்ம எடுத்துக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் கமிங் செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ ஹெல்த்தி சாய்ஸஸாக சூஸ் பண்ணுறோம், இதை விட நம்ம டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுன்றது இன்னுமே ரொம்ப முக்கியம். ஸோ யுவர் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் ஷுட் பி பிட்வீன் 8 to 9 இருக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஜஸ்ட் பிரேக் த ஃபாஸ்ட். ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம டைமில் எடுத்துகிட்டு போனோன்னா இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் லைக் வி ஹாவ் டு பி மோர் ஃபோக்கஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு எடுத்துக்கிறோமா அப்படின்ற விஷயம். இன்றைக்கி பார்த்த ஒரு 3-4 ரெசிபீஸ், ஹெல்த்தி சாய்ஸ் ரெசிபீஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கமிங் செஷனில் இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் தேங்க்யூ.